ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாராஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து முள்ளங்கி வந்து வதங்கிடுச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? வீட்டு கோழி வந்துட்டு முட்டை போட்டுருச்சு. இங்கே பாருங்க, குழம்பு நல்லா வாசமாக இருக்குது. நான் போயிட்டு நிறைய சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் மாசம் தரவே மாட்டேன். நான் மட்டுமே சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சாப்பிடலாம், போகலாமா? ஓகே, பாய். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாராஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வந்து நமக்கு வந்து டிஷ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டிஷ், எப்படி செய்கிறாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டிஷ்ஷுக்கு வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டிஷ் வந்து என்ன சமைக்க போகிறோம் சொல்லுமா? நான் முள்ளங்கி போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கடாயை ஓகே, இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி போட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க அதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து முள்ளங்கி வந்து டேரெக்டாக அப்படியே போட மாட்டோம் நாங்கள் எப்பயுமே. இந்த முள்ளங்கியை வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வானல் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த வானல் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முள்ளங்கியை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அது என்ன ஆகுனா, இந்த மாதிரி சவுண்டே வராமல் இருக்கணும் அந்த முள்ளங்கி வந்துட்டு. அப்போ தான் அது என்ன ஆச்சுன்னா, நல்லா வந்துட்டு இந்த வெறும் வானல்லே வந்து வதங்கினதா அர்த்தம். ஹீட்லேயே வதங்கும். அதில் இருக்க அந்த நீர் எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், போட்டு நீர் வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டே இருக்கட்டும். என்கிட்ட இந்த கருவாடு தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து குட்டி வாழை. இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து பச்சை தண்ணிலாம் எப்பவுமே ஊற்றி கருவாடு அலசவே கூடாது. ஏன்னா அதில் வந்து உப்பு நிறையா போட்டு அதை காய வைக்கிறப்ப அதில் பூச்செல்லாம் இருக்கும், புழுகெல்லாம். அதனால் நம்ம எப்போவுமே கருவாடு வந்து க்ளீன் பண்ணணும்னா சுட தண்ணி நல்லா சுட வச்சு இதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வைங்க. அதில் இருக்கிற உப்பு போயிடும். அதில் இருக்கிற எந்த எதுவாக இருந்தாலும் விஷக்கிருமி எல்லாமே போயிடும். சரிங்களா? அதனால் நான் சுட தண்ணி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், சுட தண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு சுடிச்சு அதை எடுத்து இந்த இதில் கொஞ்சம் நேரம் ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோம்னா அப்படியே கருவாடு சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். ஆவி கூட பறக்குதா? என்னடா அவங்க வெறும் கையிலே பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு சுட தண்ணி இல்லைன்னு நினச்சி பார்க்காதீங்க, அது சுட தண்ணி தான். நெக்ஸ்ட்டு இது இப்படியே வரணும். இதில் ஆக்சுவலி தண்ணி வந்து நிறையா சுரக்கும். அப்படியே வந்துட்டு அது எல்லாமே இதில் வந்து இதோ பாருங்கள், தெரியுதா? அது எல்லாமே இதில் வந்து போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியனும் தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்ப்போம் நம்ம எப்படிலாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கருவாட்டிலையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு புளி தண்ணி வேணும், நான் ஊற வைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும். அதனால் வந்து இது ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கணும்னா அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் இழுத்துக்கும். நீரெல்லாம் இழுத்துக்குச்சின்னா அதுக்கப்புறம் செஞ்சால் நம்மளுக்கு சளி பிடிக்காது. மழை நாள்லேயும் சாப்பிட்லாம், வெய்ய நாள்லேயும் சாப்பிட்லாம். முள்ளங்கி அதிகமாக வந்து சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கணுன்றதுக்காகவே நான் முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புளியை வந்து அம்மா வந்து இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து அதில் ஆட் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ வந்து இதிலே நம்ம பண்ண மாட்டோம். இதை வதக்கி தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, என்னன்னு தெரியல, எங்கள் ஊரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மழை வரும்ல, அதே மாதிரி கிளைமேட்டாகவே இருக்குது.
அது இருக்கு பாருங்க, அதான் எங்கள் கண்ணுக்குட்டி எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து வதங்கியிருக்கா. ஸோ இப்போது இதில் வந்து அந்த தண்ணியோட பதமே இதில் இல்லை. இது நல்லா இதுவாகிடுச்சு. ஏன் ஆனால் இன்னும் இதை பாருங்கள், அந்த சவுண்டு கேட்குது, தண்ணி இருக்க சவுண்டு. அதான் இன்னும் கொஞ்சமாக வதக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம். ஓகே, இது வந்து முள்ளங்கி வந்து வதங்கிடுச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? இப்போ புதுசான ஒரு பாத்திரத்தை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், புதுசாக எங்கள் வீட்டு கோழி வந்துட்டு முட்டை போட்டுருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி கத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ புதுசாக ஒரு கடாய் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணியாச்சா? அந்த வதக்கி வச்சது அப்படியே வச்சுருக்கோமா? இதில் வந்து மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி வெந்தய குழம்பு, காரக்குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்குலாம் வந்து வெந்தயம் போட்டு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வெந்தயம் காட்டு? இவ்வளோ வெந்தயமும் இது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சேர்த்து. இங்கே பாருங்கள், வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கடுகும் ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து வெந்தயம் போட்டால் இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடுகும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சரிங்களா? நல்லா அது பொரியுது பாருங்கள். பொரிஞ்சிட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ள கருவாட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் செம்மையாக இருக்கும் கருவாட்டு குழம்புல. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து முள்ளங்கி இருக்குது, அதனால் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கருவாடு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றி இப்படி வாஷ் பண்ணி எடுத்து இதில் வைக்கிறாங்க. இப்போ அதில் இருந்த உப்பு, அந்த சுண்ணாம்பு எல்லாமே போயிடுச்சு. சுண்ணாம்பு போட்டு தான் வந்து கருவாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம சுட தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா இதில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். அதனுடைய அந்த கறி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன் போய் பார்க்கலாம். ஆனியன் வதங்கிட்டே இருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு கருவாடுலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த புளி தண்ணியில் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் வதங்கணும்னா அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு அதுக்கு மூடி போடணும். மூடி போட்டால் தான் தக்காளி நல்லா குழையிற மாதிரி நல்லா வதங்கும். அதனால் எப்போவுமே சரி நீங்கள் மூடி போட்டு வதக்கணும். இந்த மாதிரி ஓப்பனில் விட்டால் அது சட்டுனே வதங்காது. ஓகே, ஆண்டி அங்கே இருக்காங்க, அங்கே அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சாக்லேட் வாங்கினாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நட்ஸெல்லாம் போட்டு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு எனக்கும் வாங்கி கொரியர் பண்ணுங்கள். ஓகேவா? ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டால் தான் கருவாட்டு குழம்பு அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது, கவுச்ச ஸ்மெல் வராது. வந்து இந்த வதக்கி வச்சிருந்த முள்ளங்கி எடுத்து அதில் போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுக்கணும்.
நல்லா இதை நல்லா வதக்கிக்கணும் சரிங்களா. கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குல்ல. ஆனால் எனக்கு முள்ளங்கி போட்ட கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு போல். மாங்காய் எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இது போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கருவாட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கொள்ள இதிலே நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே முள்ளங்கி நல்லா வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு இல்லை. லைட்டாக சும்மா ஒரு நிமிஷத்துக்குள்ளவே வதங்கினாலே ஓகே தான். சும்மா ஒரு 4 திருப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்போவுமே பாருங்கள், மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெலாம் வந்து இந்த மாதிரி புளி கரைசல் வச்சு அதில் வந்து மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு, நான் வந்து மீதி குழம்புலாம் வந்து எண்ணெயிலே தான் போட்டுருவேன் மிளகாத்தூள் எல்லாமே. ஆனால் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுப்பேன். இதோ வதங்கிடுச்சு, ஊற்றி இல்லாமா ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து சில பேர் வந்து குழம்பு வைக்கும் போதே அந்த எண்ணெய் தாளிப்பிலே வந்து பூண்டு போடுவாங்க உரிச்சிட்டு. நான் ஆனால் அந்த மாதிரி போட மாட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிறப்போ வந்து பூண்டை நல்லா உரிச்சிட்டு நசுக்கி எடுத்துகிட்டு வந்து அது கொதிக்கிறப்ப போடுவேன். அப்போ தான் அது வந்து மீன் குழம்புலையும் சரி கருவாட்டு குழம்புலையும் சரி அந்த மாதிரி கவுச்சி அடிக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் கொதிக்கிறப்ப நசுக்கி போடுங்க. அந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லே வராது அதில் சரிங்களா. நான் பூண்டு நசுக்கிட்டு வரேன். பூண்டு உரிச்சு வச்சாச்சு. இதை வந்து இப்போ நான் நசுக்கணும் ஓகேவா. இருங்க நசுக்கிட்டு வரேன். ஏண்டி எடுக்கிற? எங்கள் அம்மா இன்னைக்கு ஸ்வீட் போண்டா செஞ்சு தராங்க. நசுக்கிட்டு இருக்காங்க பூண்டு. வாயை பாருங்க எப்படி வச்சு. இவ இப்படிதான் பண்ணுவா, சிரிச்சுக்கிட்டே அடங்கவே மாட்டா கொஞ்சம் கூட. ஆனா வேலை சொன்னா மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துக்குங்க. எனக்கு எத்தனை பொண்ணுங்க தெரியுமா? 4 பொண்ணுங்க. இல்லை 5. இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் குழம்பு கொதிக்கிறப்ப போட்டுக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு இன்னொரு டிஷ்ஷு சொல்கிறேன். ஸோ அதையும் மாற்றி எடுத்துட்டேன். இது வந்து கோதுமை பாக்கெட்டு. இது எதுக்கு நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்னா, இவங்க குட்டீஸுங்க எல்லாருமே வந்து ஈவினிங் டைமில் வந்து ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுனா கேட்பாங்க. அவங்க அப்பா வந்து அடிக்கடிக்கு கடையில் வந்து மிக்சரு அந்த மாதிரி கேரட் சிப்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவார். அது வந்து ஒரு சில நேரத்தில் அதுங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு எண்ணெயில் நம்ம போடுறோன்னா, நம்ம வீட்டில் கூட முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி எண்ணெயில் போட்ட பொருள் வந்து ஒரு டைம் 2 டைம் தான் அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும். அதை மறுபடியும் அந்த எண்ணெயிலே போட்டுன்னு அது வந்து பாய்சன் ஆகிடும், ஃபுட் பாய்சன் ஆகும் பசங்களுக்கு. அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடாது. நான் வீட்டிலே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கை எடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அது போட்டு காமிக்கிறேன். கட் பண்ணி சீவல் போட்டுட்டு அதே எண்ணெயில் போட்டு நான் எடுத்து அவங்களுக்கு சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த மாவு வாங்கிட்டு வந்து கோதுமை மாவு எல்லாருக்குமே நல்லது தான். இருந்தாலும் அதுங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால அதில் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து வச்சுப்பேன். இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து நாட்டு வெல்லம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட இது வந்து ஆட் பண்ணி போண்டா செய்கிறேன். அந்த போண்டா எப்படி செய்கிறேன்னு மட்டும் அப்புறமா பாருங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக.
ஸ்வீட் போண்டா, அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். அதுதான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். மதியத்துக்கு மேலே ரெடி பண்ணால் தான் அவங்க ஈவினிங் ஒரு 4:30 5 o'clockலாம் வருவாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கும். கிளைமேட் வேறு மழை வர மாதிரியே இருக்குது. சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் அப்போ தான் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? நான் அப்போ எடுத்து உங்களுக்கு போகிறேன். இப்போதைக்கு இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகேவா? பை. பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு போடலாமா? இப்போ போட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா வாசமாக இருக்குது. நான் போயிட்டு நிறைய சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் மாசம் தரவே மாட்டேன். நான் மட்டுமே சாப்பிட போகிறேன். வேணும்னா நீங்களும் வாங்க, என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சாப்பிடலாம். போகலாமா? ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்துட்டு அம்மா வந்து குழம்பு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு சமைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வாசனை அவ்வளோ சூப்பராக வந்தது. ஸோ இதே மாதிரியே வந்து உங்களுக்கு குக்கிங் vlog வேணும் அப்படின்னா ஜாராஸ்ரீ vlogல வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாராஸ்ரீ vlog வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.